இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. மஞ்சள் காமாலை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த கணையம், கல்லீரல் மற்றும் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நாங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். ஸோ மஞ்சள் காமாலைனா என்ன? பேசிக்கா நிறைய பேருக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் மஞ்சள் காமாலைனா என்ன டாக்டர்? மஞ்சள் காமாலைனாவே நிறைய பேர் அது ஒரு வியாதின்னு தான் நினைக்கிறோம், இல்லை ஒரு நோயின்னு நினைக்கிறோம். ஆனால் மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோய் அல்ல, அது ஒரு அறிகுறி. எப்படி ஒரு லங்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு ஃபீவர் வருதோ இல்லை ஒரு காஃப் வருதோ, அந்த மாதிரி பெரும்பான்மையான டைமில் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் அதனால வரக்கூடிய வெளிப்பாடு தான் இல்லை அறிகுறி தான் மஞ்சள் காமாலை. இப்போ ஒரு வியாதியும் ஒரு சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி லிவரில் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு ஏற்படைய வெளிப்பாடு தான் மஞ்சள் காமாலை. இப்போ எது இந்த வியாதி லிவரை தாக்குதோ அதை நம்ம கண்டுபிடிச்சு குணப்படுத்தினா தான் மஞ்சள் காமாலையை நம்ம போக்க முடியும். ஓகே டாக்டர், இப்போ இந்த டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். எல்லாருமே இந்த மஞ்சள் காமாலை வந்தா கண்ணெல்லாம் எல்லோ கலர்ல ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஏன் அந்த மஞ்சள் காமாலைக்கு எல்லோ கலர் அப்படின்றது சொல்லப்படுது டாக்டர்? ரொம்ப ஆப்டான கொஸ்டின் மாதிரி. என்னன்னா மஞ்சள் காமாலை மஞ்சளாய் இருப்பதற்கு முக்கியமான காரணம் பில்ருபின்ன்ற ஒரு கெமிக்கல் தான் காரணம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம யூரின்ல போக சொல்லும்போது ஒரு வெளிர் மஞ்சள்ல இல்லை லேசான மஞ்சள்ல போவோம், ஸ்ட்ரா கலர்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி போகிறதுக்கு காரணம் பில்ருபின். இந்த பில்ருபின் லெவலே அதிகமாகுது பிளட்ல அப்படின்னா நம்மளுக்கு மஞ்சள் காமாலை வருகிறது. ஸோ இந்த பில்ருபின் தான் இந்த மஞ்சள் தன்மையை கொடுக்கிறது. ஓகே, இது பச்சையா இருக்கலாமா மஞ்சளா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டா மஞ்சள் இதோட கலர் மஞ்சள் தான். ஸோ அதனாலதான் இது மஞ்சள் காமாலைன்றது நம்ம சொல்றோம். அதே மாதிரி டாக்டர், இப்ப யூரின் ஃப்ளோ மஞ்சளா இருந்தாலே அது மஞ்சள் காமாலை தான் அப்படின்னு அது ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்ல முடியாதுமா. இப்போ யூரின் மட்டும் இல்லை, இப்போ நம்மளுடைய கை இல்லை ஸ்கின்னு இந்த கலரும் மஞ்சளாக மாறிவிடும். அது பில்ருபின்ல இந்த பில்ருபின்றது பிளட்ல அதிகமாக போகும்போது மஞ்சள் காமாலை வருகிறது. இதற்கு நிறைய காரணம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எதனால இதை நம்ம வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாவே இந்த மஞ்சள் காமாலைக்கு நம்மளுக்கு எதனால வருதுன்னு சொல்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ மஞ்சள் காமாலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது நான் சொன்னனாவே என்னென்ன வியாதி வருதுன்றது நம்மளுக்கு தெரியும். முதல்ல நம்மளுடைய ரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் இருக்குது. அது ஒரு நாளுக்கும் கோடிக்கணக்கில் ப்ரொடியூஸ் ஆகுது, கோடிக்கணக்கில் இறக்குது இல்லை உடையுது. இந்த உடையிறதுலேருந்து வர்றது தான் பில்ருபின்ன்ற ஒரு கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கலில் தான் நம்மளுடைய லிவர் எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை பித்தமாக மாற்றி பித்தத்தை இந்த பித்த நாளம் அது லிவர்லேருந்து நம்மளுக்கு வெளியே வரும். இந்த ப்ராசஸில் எதனா நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளுக்கு மஞ்சள் காமாலை வரும். அது என்னென்ன வியாதின்றது இப்போ இந்த 3 இடத்துலையும் ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுங்க. பிளட்ல ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆர்பிசிஸ் லெவல்ஸ் அதிகமாகுது, இல்லை உடையிறது அதிகமாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோலைட்டிக் அனீமியான்றது வியாதி அதிகமாக இந்த சிகப்பு அணுக்களை உடைச்சு அதுலேருந்து பில்ருபின் அதிகமாகுது. ஸோ அந்த மாதிரி வியாதி இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. இதே கல்லீரலில் பாதிப்பு வருது. இப்போ கல்லீரலில் முக்கியமாக ஆல்கஹால் எடுக்கிறது. ஸோ அப்போ கல்லீரல் பாதிப்படுது. அப்போ இந்த ப்ராசஸ் தடைப்படுது. இல்லை ஹெப்படைட்டிஸ்ன்ற வைரஸ் இருக்கு. நிறைய 5 வகையான வைரஸ் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் A, B, C, D, E. இதுல எதனா தாக்குச்சுனால் அப்போ பில்ருபின் அதிகமாகுது, ரத்தத்துல மஞ்சள் காமாலை வருது. அடுத்தது நம்மளுடைய யூஸ் பண்ற ட்ரக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேராசிட்டமால், கால்பால், குரோசின்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரை சாப்பிட்றோம். அதோடைய லெவல்லே டாக்டருடைய பரிந்துரையில சாப்பிடணும். அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோலோ 650 பார்க்குறோம். இதே ஒரு 6 கிராம்ஸ், அதெல்லாம் 650, ஒரு 2 கிராம் எடுக்கிற வரைக்கும் ஓகே. அதே 6 கிராம் எடுக்கிறோம்னா கல்லீரல் பாதிப்பு வரும். அப்போ மஞ்சள் காமாலை வெளிப்பாடு வரும். இது மட்டும் இல்லாமல் டிபிக்கு எடுக்கிற ட்ரக்ஸ், இதெல்லாம் டாக்டருடைய பரிந்துரையில எடுக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை விட்டுட்டு நம்ம அதோடைய டூரேஷன் காலம் அதிகமாக எடுக்கிறோம்,
இல்லை வந்து டோஸ் அதிகமாக எடுக்கிறோம்னா அதுக்கு வந்து அப்போ வந்து லிவர் வந்து பாதிக்கடையுது. அப்போ இந்த பில்ருபின் லெவல் அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜிம்ல வந்து டாக்டருடைய பரிந்துரையே இல்லாமல் ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுக்கிறது, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறது, இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அவங்களே வந்து வாங்கி சாப்பிட்றது, இல்லைன்னா மெடிக்கல் ஷாப் கடைக்கார குடிக்கிறது, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறதும் வந்து கல்லீரல் பாதிப்பு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் கருத்தடை மாத்திரைகள், ஓசிபிஸ், ட்ரக்ஸ், எரித்ரோமைசின், ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட சொல்லும்போது இந்த பில்ருபினுடைய ப்ராசஸ் வந்து தடைப்படுது. அப்போ வந்து ஜாண்டிஸ் வந்து அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் வெளியே வர சொல்லும்போது இந்த பித்தமாக வெளியே வர சொல்லும்போது இந்த பில்ருபின்னு அது வந்து நம்மளோட ஃபேட் டைஜஷனுக்கு தேவை. அந்த மாதிரி வர சொல்லும்போது அந்த டியூப்ல வந்து அடைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பித்த பையில் இருக்கிற கல் வந்து அடைக்குது, இல்லை வந்து அதில் ஒரு கட்டி வருது, கேன்சர் கட்டி வருது. ஸோ அதோடைய வெளியே வர்றது வந்து தடைப்படுது. அப்போ வந்து பில்ருபின் அதிகமாகுது, ஜாண்டிஸ் அதாவது மஞ்சள் காமாலை வெளியே வருது. ஸோ இந்த 3 இடத்துலையும் வர ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, இல்லை ப்ராசஸ் சரியாகலை, இல்லை வந்து வெளியே வர்றது வந்து குடலுக்கு சரியாக வரல, அந்த பித்தம் அடைபடுது, கட்டியோ கல்லோ, நம்மளுக்கு மஞ்சள் காமாலை வந்து அறிகுறியாக தெரிகிறது. அந்த அறிகுறிக்கு கீழே நிறைய வியாதி இருக்கு. அந்த வியாதியை நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணாதான் மஞ்சள் காமாலை போகும். இப்போ அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணாம எல்லாத்துக்குமே ஒரு தழையை சாப்பிட்றது, இல்லை உருண்டை, அந்த ஒரு ஊர்ல ஒருத்தர் மஞ்சள் காமாலைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ற ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கீழே உருண்டை சாப்பிட்றது. ஒரு சில பேருக்கு வந்து என்னது சூடு போடுறது. இது மட்டும் இல்லாமல் பேய் ஓட்டுவாங்க, மஞ்சள் கலர்ல பேய் வந்துடுச்சு, பேய் ஓட்டுறது. இது எல்லாமே வந்து ஒரு தவறுதலான புரிதல் அப்ரோச். இது நம்ம புரிஞ்சாதான் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், கரெக்டான டைம்ல வர முடியும், இயர்லியா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். டாக்டர், இப்போ வந்து சில நேரங்கள்ல வந்து நமக்கே நம்மளுடைய ஃபேஸ் வந்து எல்லோ கலரா தெரியுது அப்படின்றது காமனான ஒரு விஷயமா அப்பப்ப நமக்கு இருக்கும். அதை கூட நம்ம வந்து பார்த்து பயப்படணும். இல்ல வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மஞ்சக்காமாலை இருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து சாதாரணமாகவே அதிகமாக கரோட்டினாய்ட்ஸ் இருக்கிற கேரட் இல்லை வந்து மல்டிவிட்டமின்ஸ் எடுத்தாவே மஞ்சளா போகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து சூடோ ஜாண்டிஸ்னுவோம். அது உண்மையான ஜாண்டிஸ் இல்லை. உண்மையான லெவல் தெரியும்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து கரெக்டான ஹிஸ்ட்ரி எடுத்து அது கரெக்டான அவங்க கையில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன உட்கொள்ளாங்க, என்னென்ன சாப்பிட்டாங்க, என்னென்ன ட்ரக்ஸ் சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு சின்ன பரிசோதனை பண்ணாவே, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பிளட்லேருந்து ஒரு 1 or 2 ml எடுத்தாவே நம்ம என்ன வகை எங்கே பாதிக்குது அப்படின்றத நம்ம அழகாகவே ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மஞ்சள் காமாலையில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு டாக்டர்? நான் சொன்ன இந்த ப்ராசஸ்லேயுமா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனில் ப்ராப்ளம் வருது, இல்லை வந்து லிவரில் ப்ராசஸ் ஆகிறதுல ப்ராப்ளம் வருது, இல்லை அதில் வெளியே வரத்துல ப்ராப்ளம் வருது. இப்போ இந்த லிவரில் நம்ம யூஸ் பண்ணுற இல்லை வர காரணங்கள்லாம் வந்து மெடிக்கல் ஜாண்டிஸ்னுவோம். அதாவது இந்த ஆல்கஹால் சாப்பிட்றது, ஹெப்படைட்டிஸ், அந்த 5 வகையான வைரஸ் தாக்குறது, இல்லை வந்து கால்பால் மாத்திரை அதிகமாக சாப்பிட்றது, ஒரு 6 கிராம் சாப்பிட்றது, ஓசிபிஸ், இல்லை ஜிம்மில் வந்து ஸ்டீராய்ட்ஸ்னு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, மற்றபடி பெயின் கில்லர்ஸ் நம்மளே மெடிக்கல் ஷாப்பில் வாங்க சாப்பிட்றது, இதெல்லாம் மெடிக்கல் ஜாண்டிஸ். இந்த காரணத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு மெடிசன் கொடுத்தாவே அது சரியாயிடும். இதே வந்து வெளியே வர சொல்லும்போது அந்த பித்த டியூப்ல வர அடைப்பு, கல் இருக்கு, இல்லை கட்டி இருக்கு, கல்லீரல்னால வர கட்டி, இல்லை இந்த பித்தப்பையிலிருந்து அந்த கல் வெளியே போய் அடைக்கிறது, இல்லை கணையத்தில் வர கட்டி, இது எல்லாமே வந்து சர்ஜரி பண்ணி தான் குணப்படுத்த முடியும். ஸோ அது வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ். ஸோ இப்போ 2 வகையாகவே நம்ம பிரிச்சுக்கலாம். மெடிக்கல் ஜாண்டிஸ்ன்னு பிரிச்சுக்கலாம், சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்னும் நம்ம பிரிச்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட்டும் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு இதை கண்டுபிடிச்சாவே நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த ரூட்ல போயிடலாம். இப்போ நீங்க வந்து 2 டைப்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற சொன்னீங்க. இப்போ வந்து இது எல்லாம் தாண்டி வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வந்து நம்ம மஞ்சக்காமலை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ன மெத்தட் சொல்லுவீங்க டாக்டர்? அதான் நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட், ஒரு சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட் நம்ம பண்ணாவே, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 ml எடுத்தாவே அதில் வந்து நம்ம வகைப்படுத்திக்கலாம். மேலும் நம்மளுக்கு வந்து இன்னும் டீப்பாக தெரியும்னா சாதாரண ஒரு அல்ட்ராசோனோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணனாவே நம்ம கல்லீரல் வீக்கம் இருக்கா, கட்டி இருக்கா, கல் இருக்கா, இல்லை வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துலனால ஸ்ப்ளீன் பெருசாக இருக்கா, இதை பார்த்தே நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம ஊர்ஜிதம் பண்ண முடியும்.
அது மட்டும் இல்லாமல் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட லிவரோட எலாஸ்டிசிட்டியும் நம்ம பார்க்கறதுக்கு ஃபைப்ரோ ஸ்கேன்ஸ்ன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான டெஸ்ட்டை பண்ணி நம்ம எதுன்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு குணப்படுத்தலாம். அதே மாதிரி ஆல்கஹால் கன்செப்ஷன்னால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் டாக்டர்? ஆமாம், இப்போ நம்ம சொன்ன இந்த டிஃப்ரெண்ட் காரணம், வெவ்வேறு வகையான காரணத்தில் வந்து முக்கியமானது வந்து ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் வந்து பெரும் வந்து இழப்பை வந்து அது எல்லாம் தமிழ்நாடும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்தில் அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது. முக்கியமாக வந்து 25 35 வயது இளம் வயது இந்த பிரைம்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய டெத் ரேட் வந்து ஆல்கஹால்னால வந்து 3 times அதிகமாக இருக்கு. இது நான் சொல்லுது WHO-உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஆல்கஹால் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கு இந்த காசஸ்லே. இதை பற்றியான தெளிவு இல்லை அவேர்னஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே டாக்டர், இப்ப வந்து ஆல்கஹால்னால பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சா கூட சில பேர் கேட்கிற கொஸ்டின் இதுவா இருக்கும், இந்த அளவுல சாப்பிட்டா பிரச்சனை வராதுல்ல, இந்த அளவுல சாப்பிட்டா பிரச்சனை வராதுல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்க டாக்டர்? ஒரு சேஃப் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. வெஸ்டர்ன் பீப்புளுக்கு அவங்களுடைய கிளைமேட் கண்டிஷனுக்கு, அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப்புக்கு ஒரு சேஃப் ட்ரிங்க்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பட் அதோடைய அளவுகோலில் கூட நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்னு பார்த்தா ஒரு சேஃப் லெவல் பார்த்தீங்கன்னா 2 drinks ஃபார் லேடிஸ், 3 drinks ஃபார் men. இந்த அளவு வந்து டெய்லி சாப்பிட்றாங்கன்னா ஓரளவு வந்து அதோடைய ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ 2 drinksனா அப்படின்னா 1 drink எவ்வளோ சார்னு கேட்பீங்க. 1 drinkன்றது ஒரு 10 grams-ன்றது. ஸோ இப்போ நிறைய ஆல்கஹால் இருக்குது. பியரில் வந்து ஒரு 4% இருக்குது. அதே வந்து மால்ட்டில் வந்து ஒரு 7% இருக்கும். இதே ஒயினில் வந்து டேபிள் ஒயினில் 12% இருக்கும். ஸோ இதோடைய அளவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா வந்து எம்ஜிஆரோட பாட்டு மாரி தான், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் வெல்லலாம். அந்த மாதிரி நீ எவ்வளோ ட்ரிங்க் சாப்பிட்ற, எவ்வளோ அளவு சாப்பிட்ற, என்ன சாப்பிட்ற, எவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருக்க, உன்னை பற்றி தெரியணும். உன் லிவர் எவ்வளோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சாவே நம்ம ஓரளவு வந்து இதோட பாதிப்புல இருந்து அதோட பாதிப்பை நம்ம குறைச்சிக்கலாம், ரிஸ்க்கை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ட்ரிங்கிங் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிப்போம் டாக்டர்? இப்போ இந்த அளவு வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான அளவுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு மேலே போகுது, அதாவது 2 drinks ஃபார் லேடிஸ், 3 drinks ஃபார் men, இது வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக போகுது. அதை விட வந்து 4 to 5 drinks போகுது. அது வந்து ஒரு 5 to 8 yearsனா கண்டிப்பாக ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவை தெரிஞ்சு வச்சுக்கணுன்றது. இன்னொன்று வந்து ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கிங்னா வந்து ஒரு கிரேவிங் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, பட் மறுபடியும் போயிட்டு அந்த கிரேவிங் இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்மளோட ஜாப் அஃபெக்ட் ஆகுது, ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபெக்டட்னாவே ஒரு ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கிங் தான். இது மட்டும் இல்லாமல் அட் எ டைம் ஒரு சிட்டிங்லேயே வந்து 4 to 5 drinks, அதாவது 50 grams, 5 drink 1 gram வந்து 1 drink வந்து 10 grams, 5 drinks ஃபார் men and 4 drinks ஃபார் லேடிஸ், 1 sitting அடிக்கிறாங்களா, தட் இஸ் binge drinking. That has to be avoided. ஸோ இந்த அளவுகோல்லாம் நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாவே அந்த ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கிங் இல்லாமல் போகலாம். அதுக்காக நான் ட்ரிங்க்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஓரளவு நம்ம வந்து இதை வந்து கணித்துக்கலாம். குடிப்பழக்கத்தால வரக்கூடிய லிவர் டிசீஸை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியுமா டாக்டர்? ஆமாம், இப்போ நம்ம இந்த சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர் வருது, அப்புறம் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வருது, இப்போ ஃபைப்ரோசிஸ் வருது, அப்புறமேட்டுக்கு சிரோசிஸ்ன்னு சொல்லிட்டு எண்ட் ஸ்டேஜ், அதாவது கடைசி அது நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான ஃபேட்டி லிவரில் அப்பயே நம்ம கண்டுபிடிக்கிறோம். மோஸ்ட்லி இவங்களுக்குலாம் வந்து ஒரு சிம்டம்ஸும் இருக்காது, சாதாரணமாக இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. எதனா ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஃபேட்டி லிவர் இருக்கும். அப்போது வந்து நம்ம அந்த டைமில் டாக்டர் கீழே வராங்க, ஆலோசனை பெறுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி லிவர் கிடைக்கும். இதே வந்து அடுத்த லெவல் ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்க்கு போகிறாங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சில சதவீத பேஷண்ட்ஸ்க்கு மறுபடியும் வந்து ஃபேட்டி லிவர் ஸ்டேஜுக்கு 1வது ஸ்டேஜுக்கு வரும், அப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கும் வந்துடும். ஆனால் ஒரு சில பேருக்கு நிறுத்தினாலும் அடுத்த லெவலுக்கு தான் போவாங்க, நம்ம சிரோசிஸ்ன்ற கடைசி ஸ்டேஜுக்கு போவாங்க. ஆல்மோஸ்ட் ஹெவி ட்ரிங்கர்ஸ்
எல்லாருக்குமே வந்து ஒரு 90% they will develop 90% வந்து ஃபேட்டி லிவர் வந்துடும். ஓகே. அந்த 90%த்துல ஒரு 30% பேர் வந்து ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் போவாங்க. அந்த ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ்ல இருக்கிறவங்க அடுத்து வந்து ஒரு 10-15% பேர் சிரோசிஸ் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுறது, கரெக்டான நியூட்ரிஷன் எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். டாக்டர், ஹெப்படைட்டிஸ்னா என்ன? அதுவே வைரல் ஹெப்படைட்டிஸ்னா என்ன டாக்டர்? இப்போ நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ்னாவே நம்ம வைரஸ்ன்னு நினைப்போம். அப்படி இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வருது. அதே மாதிரி ட்ரக்ஸ்னால வர ட்ரக் இன்டியூஸ்ட் ஹெப்படைட்டிஸ் வரும். அப்புறம் நம்மளுடைய செல்ஸை நம்மளுக்கு எதிர்க்க இன்ஜுரி ஆகி அந்த லிவரை பாதிக்கும். அதுக்கு ஆட்டோஇம்யூன் ஹெப்படைட்டிஸ் வரும். இது வந்து இதில் முக்கியமானது வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ்னாவே நம்ம வந்து லிவரில் ஏற்படக்கூடிய காயங்கள், அதாவது லிவரில் ஏற்படக்கூடிய அழற்சி, இது வந்து 5 வகையான வைரஸ் வந்து இதுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏலேருந்து ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி, ஹெப்படைட்டிஸ் இ. இந்த 5 வகையான வைரஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெப்படைட்டிஸை உண்டு பண்ணுது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ வந்து அக்யூட் ஹெப்படைட்டிஸ் காஸ் பண்ணுது. அக்யூட்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளார தான் இருக்கும் அதோடைய தொந்தரவோ, அதில் லிவரில் இருக்க பாதிப்பு. இதே கிரானிக் ஹெப்படைட்டிஸ்னா பல மாதங்கள், பல ஆண்டு காலம் அது வந்து லிவருக்கான இன்ஜுரியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வந்து பிசிடி அந்த 3 வகைகள் ஹெப்படைட்டிஸ், கிரானிக் ஹெப்படைட்டிஸை கொடுக்கும். இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்றது வந்து பெருசாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன் பர்டிகுலராக அதை பற்றி மட்டும் நிறைய பேசுகிறாங்க டாக்டர்? ஹெப்படைட்டிஸ் சி வந்து நிறைய, ஏன்னா பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 120 to 150 million பீப்புள்ஸ் ஆர் அஃபெக்டட் வேர்ல்டு வைடு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 20 million பீப்புள்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. அந்த 20 million-ல 5 million தான் வந்து அவங்கள கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 5 million-லையும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் 0.2% தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஹெப்படைட்டிஸ் சி வந்து நம்மளுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்துட்டு எப்படி ஹியூமன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது டாக்டர்? இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சிம்டம்ஸை காமனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அவங்களுக்கு உடல் அசாதி அதிகமாக இருக்கும், சோர்வு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு பசி இன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கொமட்டல் அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து ஃபேட்டி ஃபுட்ஸ்க்கு வந்து கொமட்டல் அதிகமாக இருக்கும், இல்லை வாந்தி எடுப்பார்கள். லிவர் பெயின் என்றது லிவர் வந்து அஃபெக்ட் ஆகும், லிவரில் வந்து பெயின் உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸாக மாறுவதற்கும் அதிகமாக சான்சஸ் இருக்கும். க்ரானிக்காக இருக்குது, ரொம்ப நீண்ட காலம், பல நாள் பட்ட பல மாதங்களாக அந்த இன்ஜுரி ஏற்பட சொல்லும்போது அதே ஒரு இரிட்டேஷனில் கேன்சர் வந்து வருது. அந்த கேன்சர் அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸான சிரோசிஸும் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக நம்மளுக்கு தரதுனால தான் ஹெப்படைட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அது எப்படி தடுக்கிறது டாக்டர்? அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது? இப்போ வந்து நம்ம வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒன்றுத்துக்கு ஒரு காரணம் வருது. ஸோ அந்த காரணம் தெரிஞ்சாவே நம்ம அதை வந்து தடுத்துக்கலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒரு மைல்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அதுவே செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், அதுவே குணமாயிடும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு தழையை கொடுப்பாங்க. இந்த ஒரு ஊரில் ஜாண்டிஸ் ட்ரீட்மெண்ட்றோம், இது வந்து இந்த மாதிரி வகையான ஹெப்படைட்டிஸ் தான் அதுவே குணமாயிடும். அது தழையை கொடுத்ததுனால சரியாகுதா இல்லை அதுவே சரியாகுதான்றது நம்மளுக்கு தான் தெரியும். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா வந்து முக்கியமாக வந்து ஃபீக்கோ ஓரல் கண்டாமினேஷன், அதாவது வந்து அசுத்தமான தண்ணீரை எடுத்துக்கிறது, இல்லை அசுத்தமான உணவை உட்கொள்ளுதல், இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இது வந்து ஓரல் இதுவாக போக சொல்லும்போது ஹெப்படைட்டிஸ் ஏ வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுத்தாவே வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வராது. ஹெப்படைட்டிஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, ஹெப்படைட்டிஸ் பி வந்து மோஸ்ட்லி வந்து பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் இல்லை பாடி ஃப்ளூயிட்ஸ்கோட கண்டாமினேஷன் அதில் ஏற்படுறதுனால வர்றது ஹெப்படைட்டிஸ் பி. ஹெப்படைட்டிஸ் பி வந்து முக்கியமாக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், முக்கியமாக வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், காண்டம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. இன்னொன்று மேல் ஹேவிங் செக்ஸ் வித் மேல், அது வந்து முக்கியமான காரணம். இன்னொன்று வந்து மேல் வந்து ஹேவிங் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருந்தாலும் அதுவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாமல் பாடி ஃப்ளூயிட்ஸ்லேயும் நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்.
எப்படின்னா வந்து நம்மளுடைய ரேசர்ஸை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது, நம்மளுடைய டூத் ப்ரஷ்ஷை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது, இல்லை வந்து டேட்டுவிங்லாம் இப்போ நிறைய ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அந்த ஒரு அன்ஹைஜீனிக்கான பிளேஸில் போயிட்டு நம்ம டேட்டுவிங் பண்ணிக்கிறோம். ஒருத்தருக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்களே இவங்களுக்கு அந்த நீரில் சரியாக வாஷ் பண்ணாமல், இல்லை ஸ்டெரிலைஸ் பண்ணாமல், ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் இவங்களுக்கு பாடி டேட்டுவிங் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு அது பரவும். அதே மாதிரி வந்து பாடி பியர்சிங், கம்பல் போடுறது, மூக்கு ஊற்றி போடுறது, இல்லை தொப்புளில் இப்போல்லாம் கம்பல் போட்டுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அன்ஸ்டெரிலைஸ்ட் நீடில் இல்லை ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு ஹெப்படைட்டிஸ் பி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். ஆனால் இதே வந்து ஹக்கிங், கிஸ்ஸிங்கு, இல்லை வந்து ஃபுட்டை ஷேர் பண்ணுறதுனால ஹெப்படைட்டிஸ் பி வருவது இல்லை. ஹெப்படைட்டிஸ் சி எப்படி பரவுது டாக்டர்? அதை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்? ஹெப்படைட்டிஸ் சி வந்து ஹெப்படைட்டிஸ் பி மாதிரியே ஒரு க்ரானிக் ஹெப்படைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பல நாள் பட்டு பல ஆண்டுகளும் நம்மளுக்கு வந்து இன்ஜுரியை கொடுக்குது லிவருக்கு. இதுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் சி வந்து முக்கியமாக வந்து நிறைய சிம்டம்ஸ்லாம் இருக்காது. எப்போனாவது ஒரு பாதிப்பு வந்து அவங்கள வந்து அப்போ தான் வந்து டாக்டர்களே வருவாங்க. ஹெப்படைட்டிஸ் சி எப்படி பரவுதுன்னா செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் கம்மி. ஹெப்படைட்டிஸ் பி வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் அதிகம், இதில் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் கம்மி. பட் இதே வந்து பிளட் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வந்து 1992க்கு முன்னெல்லாம் டெஸ்டிங் வந்து அந்த ஆன்டிபாடி டெஸ்டிங்லாம் ப்ராப்பராக இல்லை. அதுக்கு முன்னால் பிளட்டு கொடுத்தவங்க, அதே மாதிரி வந்து அதுக்கு முன்னால் வந்து பிளாஸ்மாவோ இல்லை பிளேட்லெட்டோ எடுத்தவங்க, அவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் சி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேட்டுவிங்கு, இந்த பாடி பியர்சிங்கு, அன்ஸ்டெரிலைஸ்டு நீடில் யூசேஜ், இல்லை ஐவி ட்ரக் அப்யூசஸ், அதை ஒருத்தருக்கு அப்யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, இவருக்கு அந்த வைரஸ் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு மாறும். ஸோ பிளட் அண்டு பாடி ஃப்ளூயிட்ஸ்னால கண்டாமினேஷன் வந்து ஹெப்படைட்டிஸ் சி அதிகம். இதை நம்ம தெரிஞ்சுக்கினாவே நம்ம இதிலிருந்து இதை வந்து நம்ம தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து வேக்சின் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் சிக்கு அந்த மாதிரி வேக்சின் இல்லை. பட் வி காட் அ வெரி குட் ட்ரக்ஸ், பியூட்டிஃபுல் ட்ரக்ஸ் வித் மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ். அதெல்லாம் நம்ம உட்கொண்டால் இது வைரஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வைரஸ் லோடை நம்ம பார்த்துட்டு அந்த மாத்திரையை உட்கொண்டால் கண்டிப்பாக நம்ம ஒரு சில பேருக்கு வந்து வைரஸே இல்லாமல் போகலாம். அது மாதிரி வைரஸே இல்லாமல் போகிறதுனால நம்மளுக்கு சிரோசிஸ்ன்ற எண்ட் ஸ்டேஜ் லிவர் ஃபெயிலியர் வராது, கேன்சரும் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஹெப்படைட்டிஸ் டின்றது ஹெப்படைட்டிஸ் பியோட ட்வின் பிரதர். ஸோ அவர் இருந்தால் தான் இவர் வருவார். அதனால அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்ல. இது ஒரு சில டைம் 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. இல்லை ஹெப்படைட்டிஸ் பி வந்ததுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் சி வரும், அது ஒரு சூப்பர் இன்ஃபெக்ஷன். ஓகே, அந்த மாதிரி வரும்போது தான் பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் கண்டாமினேட் ஆகும். பட் ஹெப்படைட்டிஸ் டி மட்டும் தனியாக இருக்குதுன்னா அவரால் ஒன்றையும் பெருசாக பாதிப்பு இருக்காது. இந்த ஹெப்படைட்டிஸ் இ அதை பற்றி மட்டும் சொல்லலை, அதை பற்றி சொல்லிடுங்க டாக்டர். ஹெப்படைட்டிஸ் இ வந்து முக்கியமாக வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ மாதிரி தான் அவர். ஹெப்படைட்டிஸ் ஈயும் வந்து ஃபீக்கோ ஓரல் கண்டாமினேஷன், அதாவது அசுத்தமான தண்ணீர், இல்லை அசுத்தமான உணவு, இல்லை சரியாக வாஷ் பண்ணாமல் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ், இதனால வரும். ஹெப்படைட்டிஸ் சி வந்து எப்போ சிக்னிஃபிகண்ட்னா முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு தான் ரொம்ப வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தான் அதை கண்டுபிடிச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். ஏன்னா வந்து ஏன்னா வந்து அது மதருக்கும் ப்ராப்ளமு, பிறக்க போகிற குழந்தைக்கும் அது ப்ராப்ளமாக இருக்கும். அதில் வந்து ஒரு 10% வந்து நிறைய வந்து டெத்ஸே ஆகும். ஸோ அதனால தான் ஹெப்படைட்டிஸ் சி வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. அதை நம்ம வந்து முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ நிறைய குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே வந்து மஞ்சக்காமலை இருக்கு, நாங்கள் யூவி லைட் கீழே வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இப்போ பிறக்கிற குழந்தைங்கலாம் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்றப்போ மதர்கிட்ட இருந்து தான் அந்த பேபிக்கு வந்திருக்கா, இல்லை செப்பரேட்டாக வந்து பிறக்கும் போதே இந்த மாதிரி மஞ்சக்காமலை எல்லாம் அந்த குழந்தைக்கு வர்றது உண்டா டாக்டர்? இது வந்து நம்மளுக்கு வந்து கெர்னிக் டெஸ்ட்னுவோம். அதாவது வந்து குழந்தைக்கு வர்றது வந்து ஹெப்படைட்டிஸ் பி இருந்துச்சுனால் அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு வரும். பட் இது பிறக்கிற குழந்தைங்களுக்கு ப்ரீ டைமாக முன்னாலே பிறந்துடுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜாண்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா லிவர் வந்து அப்போது வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ வந்து இந்த ஜாண்டிஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நான் முன்னால் சொன்ன மாதிரி லிவருடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்போனா பாதிக்கப்படுதுன்னா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி முன்னாலே குழந்தை பிறக்குது, அந்த ப்ரீ டைம் பேபிஸ்க்கு வந்து அதிகமான ஜாண்டிஸ் இருக்கும். அப்போ தான் அந்த யூவி லைட்ஸில் எடுப்பாங்க. அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அது வச்சாவே அது சரியாயிடும். ஓகே டாக்டர், ஃபேட்டி லிவருக்கு வந்து ஆல்கஹால் மட்டும்தான் காரணமா, இல்லை வேற ரீசன்ஸும் இருக்கா ஃபேட்டி லிவர் டெவலப் ஆகுறதுக்கு? இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம கையிலேயே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க.
ஃபேட்டி லிவர் இருக்குது டாக்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி மேல்ஸ், ஃபீமேல்ஸும் இந்த மாதிரி பாதிக்கப்படுறது அதிகமாக இருக்குது. ஸோ இது ஆல்கஹாலில் வர்றது ஒரு வகை. இன்னொன்று வந்து ஆல்கஹால் மாதிரியே இன்னொரு எஃபெக்ட் கொடுக்கறது வந்து நம்மளோட உடல் பருமன், இல்லை டயபிட்டிஸ், இல்லை அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல் எடுக்கிறது, ஹைலி ஃபேட்டி ஃபுட்டு, ஹைலி கலோரிக் டயட் எடுக்கிற உங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரும். ஸோ இது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இதுவும் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் மாதிரி தான் ஒரு ப்ரோக்ரெஷன் இருக்கும். எப்படி வந்து அதிகமாக நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை வந்து டயபிட்டிஸ் கண்ட்ரோலாக இருக்கலாமல் இருக்கிறது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது, இல்லை எதனா ட்ரக்ஸ் எடுக்கிறது, இதனாலேயும் வந்து ஃபேட்டி லிவர் வருது. அந்த ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதில் வர மாதிரியே ஃபேட்டி லிவரில் வந்து வீக்கம் இருக்கும். முக்கியமாக வந்து 5% தான் நம்மளுக்கு நார்மலாகவே ஃபேட் இருக்கும் லிவரில். அதுக்கு மேலே எக்ஸஸாக வருதுன்னா அந்த ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வரும். 5%க்கு மேலே 33%க்குள்ளார இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜான ஃபேட்டி லிவர் வரும். 33% to 66%னா அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அப்புறம் 62%க்கு 66 மேலே ஃபேட் இருக்குன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். ஸோ ஃபேட்டி லிவர் வரும். அதே மாதிரி வந்து ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் வந்த மாதிரியே இங்கே வந்து ஹெப்படைட்டிஸ் வரும், ஃபைப்ரோசிஸ் வரும், சிரோசிஸும் வரும். இப்போலாம் வந்து யூஎஸ்லாம் வந்து ஆல்கஹாலுக்காக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணுறதுலாம் கம்மி ஆயிடுச்சு, ஹெப்படைட்டிஸ்னால பண்ணுறதுலாம் கம்மி ஆயிடுச்சு. இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் நான் ஆல்கஹால் எடுக்காம இந்த டிசீஸுக்கு தான் இப்போ அதிகமாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணுறாங்க. என்ன காரணத்தினால இது அதிகமாகுது டாக்டர்? அதான் இந்த காரணம் தான் நம்மளுக்கு அதிகமாக நம்ம ஃபேட் டெபாசிட் ஆகுது லிவர்ல. அது எதுன்னா வந்து நம்ம அதிகமாக உட்கொள்றது ஹை கலோரிக் டயட், ஹைலி ஃபுட், ஃபேட்டி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், சுகர் லெவல் அதிகமாக எடுத்துக்கிறது, ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது. இப்போ தான் நம்ம ஒரு ஃபோனை எடுத்து ஒரு கிளிக் போட்டாவே எப்போ வேணாலும் எதை வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான இது இருக்குது. இன்னொன்று செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு வந்து முக்கியமான காரணம். இதுக்கு வந்து மெடிசன்ஸ்ன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எடுத்தாவே நம்ம சரியாயிடும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறோம், முக்கியமாக ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பளு தூக்குற மாதிரிலாம் வேண்டாம். சிட்டப்பு, புஷ்அப்ஸு, புல்லப்ஸு, இல்லை வந்து இந்த லெக் ரைசிங்கு, பிளாங்க்ஸு, இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் எக்ஸசைசஸ் பண்ணாவே வந்து நல்ல ஃபேட் வந்து கம்மியாகும், சுகரும் கம்மியாகும். அந்த சுகரோடைய பாதிப்புலேருந்து நம்ம கம்மியாகலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட டயட்டை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஹை கலோரிக் டயட்டு, ஹைலி ஃபேட்டி டயட்டு. அதுக்கு பதிலாக வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஃபேட்டும் நம்மளுக்கு தேவை. அதுக்கு ஏற்ற மாதிரி மீன்கள், சின்ன சின்ன மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக் இஸ் வெரி குட். அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இதை பண்ணாவே நம்மளுக்கு போதும். நோ ப்ரூவன் ட்ரக்ஸ். டாக்டர் இருந்தோம்னா நான் ட்ரக்ஸ் எதுவும் சொல்கிறேன்னு நினைக்க தேவை. இது நம்மளுக்கான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணாவே இந்த டிசீஸ்லேருந்து நம்ம விடுபடலாம். டிரான்ஸ்பிளான்ட்லாம் தேவையில்லை. டாக்டர், மஞ்சக்காமாலை வராம இருக்கிறதுக்கு நம்ம லிவரை வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரியே என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா மஞ்சக்காமாலையை வந்து நம்ம தவிர்க்கலாம்? ரொம்ப முக்கியமான கொஷின். அதுவும் நம்ம தமிழர்கள் வந்து இயற்கை உணவு, இயற்கையோட வாழ்ந்தவங்க, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லிட்டு வாழ்ந்தவங்க. ஆனால் இப்போ வந்து உணவே நஞ்சு, நஞ்சே உணவுன்னு சொல்லிட்டு லெவலுக்கு போயிட்டோம். எது வேணுமோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபோனில் ஒரு கிளிக் போட்டால் போதும், எப்போ வேணாலும் எது வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ அளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். என்ன மாதிரி டயட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது, என்ன ஃபேட் இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட்ஸு, ஹைலி கலோரிக், நிறைய கலோரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 2000 கலோரிஸ் வேணும்னா ஒரே தடவை ஒரு பிரியாணி, அப்புறம் நைட்டில் ஒரு பிரியாணி, அந்த மாதிரி ஹை கலோரி டயட், ஹை ஃபேட்டி டயட்ஸ், அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்கிற பொருளை நம்ம தவிர்க்க வேண்டும். கம்மி தான் பண்ண சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேக்டு ஃபுட்ஸ், சால்டட் ஃபுட்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து சாப்பிட்டாவே வந்து நல்லது. இது மட்டும் இல்லாமல் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு 8 to 10 கிளாஸ் வாட்டரை வந்து கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். அது இல்லாமல் வந்து
நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாடி வெயிட்டை வந்து ஆப்டிமலாக வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பாடி வெயிட் ஒபிசிட்டி இல்லாமல் நம்ம பார்த்து அதை கரெக்டான லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சடனாக டிராஸ்டிக்காகவும் குறைக்கக்கூடாது. கிராஜுவலாக ரெக்கமெண்டட் மெத்தட்ஸில் நம்ம குறைக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்கோஹால் கன்சப்ஷன் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்டர்வியூவை பார்த்தாங்களே, இந்த காணொலியை பார்த்தாங்கன்னாவே எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அவங்களோட லிமிட்ஸ் தெரியணும், அவங்க லிவரை பற்றி அவங்கள தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அந்த ஆல்கோஹால் கன்சப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சால சிறந்தது. பட் அவாய்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த லெவல் வச்சு அவங்களுக்கு தெரியணும். அதே போல் வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸு, ஜிம்மில் இருக்கிற ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸு, இல்லை அதோட பவுடர்ஸு டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர், நம்ம குடிக்கிறது வந்து சுத்தமான தண்ணி, சுத்தமான உணவுகளை நம்ம வந்து உட்கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஃபுட்ஸ், இந்த ஃபேட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸு, அது வந்து எவ்வளோ லெவலில் என்ன இருக்குன்னு தெரியாமல் வந்து அதை உட்கொள்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து ஹெப்படைட்டிஸை பற்றி நம்ம இப்போ சொன்னதில் வந்து வேக்சின் வந்து இருக்கிற B and A வந்து வேக்சின் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணாவே நம்ம வந்து நம்மளுடைய லிவரை வந்து நம்ம பாதுகாத்து நல்ல ஒரு முறையில் வாழலாம். டாக்டர், என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கணும், அப்பதான் வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழ முடியும்? இப்போ நம்மளுடைய உணவு முறைகளில் இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற லோக்கல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாவே நம்மளுக்கு போதும். இதுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம வந்து சாப்பிடணும்னு ஒன்றும் இல்லை. முக்கியமாக வந்து ஒரு சில ஃபுட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து கீரை வகைகள் வந்து நம்ம சாப்பிட்டா வந்து ஃபைபர் நல்லா இருக்கும், அதுலேயே நம்ம டாக்ஸின்ஸு வெளியே போயிடும், லிவருக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து பூண்டு. இந்த பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செலினியம், ஆலிசின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. அது தட் இஸ் வெரி குட் ஃபார் லிவர். இது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, கிரேப்ஸு, அப்புறம் வந்து லெமன், இதெல்லாம் வந்து நிறைய கெரட்டினாய்ட்ஸு, ஃப்ளாவினாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லிவருக்கு உகந்த கெமிக்கல்ஸு. ஸோ அது இருந்தாலும் நல்லா வந்து லிவர் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ்லேயும் வந்து நல்ல சிட்ரிக் ஆசிட் லெவல் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காயெல்லாம் வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து செக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இப்போலாம் நிறைய வந்து டெஃப்லான் கோட்டட் யூட்டென்சில்ஸு, பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து அயனில் இருக்கிற பாத்திரங்கள் யூஸ் பண்ணால் வந்து லிவருக்கும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக பாடி மெயின்டைன் பண்ணி ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணாவே நல்லது. நம்மளுடைய கல்லீரலையும் நம்மளுடைய பித்தப்பையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி டாக்டர்.